ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்குது மேம்? சொல்லுங்கள். 10 வருஷம் அவங்களுடைய கனவுகள்லாம் எப்படி இருக்க போகுது? ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நட்பு கிரகம் தான் அப்படின்னும் போது பெரிய லெவலில் சோதிக்காது, பெரிய லெவலில் கஷ்டப்படுத்தாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்களே அப்படி எங்களை மனசை தேத்திக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த சனி 7 நாட்டு சனியாக இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை, இதுதானே பிரச்சனை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ ரிஷபம் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா, 2026லேருந்து 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மக்கள் சார்பாக நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக கிரகங்கள், குரு பகவான் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா விதிக்கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும்.
இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது, இதில் இந்த அம்மா வேற 10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறாங்க, இன்னைக்கு இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். அடுத்தது ரிஷபராசி மேம். இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்குது மேம்? சொல்லுங்கள். 10 வருஷம் அவங்களுடைய கனவுகள்லாம் எப்படி இருக்க போகுது? ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் அதிசயமாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய 2/6/2027 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீனத்தில் இருக்கார், லாப சனியாக இருக்கார். லாப சனியாக இருக்கக்கூடிய ஒரு உபஜயஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ நாங்கள்லாம் எதையாவது பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னா 2027 6ஆம் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய 27 முடிய வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சனி பகவான் 7 சனியாக வந்துடுறார். ஏற்கனவே எங்களெல்லாம் பயங்கர லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளானட்ஸும் வறுத்து எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் 7 சனியாக இருந்தாலும் அதில் டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது மேடம். 3/6/2027 7/8/2029 வரை சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் உட்கார்றார். அப்போ 7 சனி ஸ்டார்டிங்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் அப்படின்னா எங்களோட ராசியாதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம் தான். நட்பு கிரகம் தான் அப்படின்னும் போது பெரிய லெவலில் சோதிக்காது, பெரிய லெவலில் கஷ்டப்படுத்தாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்களே அப்படி எங்களை மனசை தேத்திக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சனிக்கு பாரபட்சம் கரிசனம் அப்படின்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ரிஷபத்தை வந்து சனி பெரிய லெவலில் சோதிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்ளூர ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது மேடம். ஏன்னா மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டோம். யார் எங்களை காயப்படுத்தினாலும் அடப்போங்க நீங்கள் என்ன அடிச்சுட்டு போங்க, உன்னை நான் யோசிக்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு போகிறதுனால இந்த குணாதிசயம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் இம்பேக்ட் ரொம்ப கம்மி அப்படின்லாம். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து விரைய சனியாக ஆரம்பிக்கிறாரு அப்படின்போது இளம் வயசு பிள்ளைங்களுக்கு ஓடினா கூட, அதாவது தடங்கள் உழுந்து எழுந்து ஓடுறது எல்லா விஷயத்துலையும் ஒரு படிப்பினை சோதனை வேதனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்றது கொடுக்கும். இப்போ எங்களை மாதிரி மத்தியம வயசு ரிஷபத்துக்கு அப்படின்னா இது வந்து பொங்கு சனியாக தான் இருக்கும். 2வது ரவுண்டு சனி வந்து பார்த்திங்கன்னா பொங்கு சனி. நாங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஸோ சாதிச்சிடும். 7 சனியை பற்றி நாங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப வயோதிகம் இப்போ வந்து 60+, 70+ இருக்காங்க பார்த்தீங்களா மேடம், அவங்க ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டம் விரைய சனியாகவே இருந்தாலும் நான் வந்து பலன் அப்படின்றது சொல்லிவிட்டேன். 7 சனியினோட ஆரம்பம். அதுக்கடுத்து 8/8/2029 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் ரிஷபத்திலே வந்து உட்காருவார். அப்போ எங்களுக்கு ஜென்ம சனி. அப்போ சுயஸ்தானத்தில் சனி. பொதுவாகவே ஜென்ம சனி அப்படின்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது மேலோங்கும் மேடம். ரிஷபம் இந்த காலகட்டத்தில் என்ன யோசிப்போம், என்ன போப்பா யாருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சோம், வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சோம், வேலை செய்கிற இடத்துல செஞ்சோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சோம், உறவுகளுக்கு செஞ்சோம், யாருமே எங்களுக்கு நல்லதே செய்யலையேப்பா, என்ன வாழ்க்கை இது போ, என்னத்தை யாருக்கு என்ன நல்லது செஞ்சு என்ன ஓடி ஓடி சம்பாரிச்சு என்ன அடப்போ நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு மேலோங்கும். அதே மாதிரி போப்பா என்ன வாழ்க்கை இது, வாழ்க்கையே பிடிக்கலப்பா, ஏதாவது நிம்மதியாக ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் வரும். ஆனால் ரிஷபம் வந்து அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய ராசியா, கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கக்கூடிய ராசி, சம்பாதிச்சுட்டே இருக்கக்கூடிய ராசி, எங்களுக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும். அப்போ அந்த எண்ணம் வந்தால் கூட அந்த எண்ணத்தை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஓட ஆரம்பிச்சிடும், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நானும் போது நான் என்ன மாதிரி தானே எல்லா ரிஷபராசி மக்களோட ஆட்டிடியூடோ இருக்கும், அவங்களோட மைண்ட் செட்டோ இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படின்னு நான் பொதுவாக சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படி ஓடிடுவோம், எங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது அப்படின்லாம். அதுக்கப்புறம் 31/5/2032 12/7/2034 வரைக்கும் சனி பகவான் மிதுனத்தில் இருப்பார் மேடம். அப்போ 2ஆம் பாவம் பாத சனியாக இருக்கார். பொதுவாகவே இந்த சனி 7 சனியாக இருந்தாலும் இளம் வயசுக்கு தான் ஹிண்ட்ரன்சஸ் ஜாஸ்தி மேடம். எங்களை மாதிரி மத்தியம வயசுக்கு பிரச்சனை கிடையாது, வயோதிகமான பர்சனாலிட்டிஸ்க்கு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், பாத சனியாக இருக்கும்போது 7 சனி தான், ஆனால் இவ்வளோண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் தான், பெருசாக எதுவும் கிடையாது. எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கே டிஃபால்ட்டாக ஹார்ட் ஒர்க் உண்டு மேடம். லைஃப்பில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி லைஃப்பை ஓட்டிடுவாங்க. என்ன எப்பயுமே நம்ப தகுந்த பர்சன்ஸ் அப்படின்றது இவங்களோட வாழ்க்கையில் கம்மியாக இருப்பாங்க. நம்ப தகுதியே இல்லாத பர்சன்ஸை தான் நம்புவோம்.
இந்த 7 நாட்டு சனியில் யாரையுமே நம்பாதீங்க. இதுதான் நான் ரிஷபத்துக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ பாத சனியில் ஹிண்ட்ரன்சஸ் கிடையாது, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை செய்வோம், எங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆவரேஜாக ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 13/7/2034 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் போய் உட்காருவார். கடகத்தில் போய் உட்காரும்போது இப்போ லாப சனியாக இருக்க சனி பகவான் எங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் லாப சனியாக தான் இருக்கார், அதாவது 2027 வரைக்கும். அப்போ சகாய சனியாக வந்துடுவார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை, இதுதானே பிரச்சனை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ ரிஷபம் இப்போ 2027 வரைக்கும் சாதிக்கிறதுக்கான காலகட்டம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்ச நம்ம உழைச்சதை அறுவடை அப்படின்றது கொண்டு போகலாம். அப்படியே இந்த 7.5 வருஷமும் கொண்டு போயிடலாம். பெருசாக இம்பேலன்சஸ் எதுவும் இருக்காது. அந்த சகாய சனியாக கடகத்தில் போய் உட்காரும்போது சாதிக்கணும் நினைக்கிறவங்க சாதிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போயே சாதிக்கலாம். நடுவில் 7.5 வருஷம் ஒரு ஸ்டேசிஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக நீ வந்து ஜீரோ ஆகிட மாட்டேன், பெருசாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆக மாட்டேன். இப்போ இருக்கிற ஸ்டேட்லேயே நீ மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே டெவலப்பும் ஆகலாம். சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னா 7 நாட்டு சனியை அதிர்ஷ்டகரமாகவும் அமையும் எத்தனையோ ராசிகளுக்கு சுய ஜாதகத்தில் தசையை பொறுத்து. இன் ஜென்ரல் சொல்லணும் அப்படின்னா சகாய சனி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது கடகத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அமரும் போது அப்படின்னு சொல்லலாம் மேடம். நல்ல அருமையான ஒரு பதிவு. 10 வருஷத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப கஷ்டம் மேம். அவ்வளோ அழகாக பொறுமையாக, சூப்பர் மேம், நன்றி. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம். அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்களும் வாங்க, உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம்? இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சின்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா? மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம், இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க, வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க. தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி, ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு, 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம், நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.